வணக்கம். 9/2/2026 திங்கட்கிழமை. இன்றைய விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பு கிடைக்கும், தெய்வீக அருளாலும் தெய்வ கடாட்சத்தாலும் சர்வ சங்கடங்களும் விலகும், சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், நினைத்த காரியம் அனைத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். விருச்சகத்தில் வரக்கூடிய விசாக 4ஆம் பாதம் சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். பரணி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமையும். அனுசம் சர்வ எண்ணங்களும் ஈடேறும், புதிய முயற்சிகள் கைகெடுக்கும், நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். கேட்டை சர்வ சங்கடங்களும் விலகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். இன்றைய நாளில் சிறிய சிறிய தடைகள் இருக்கும், சற்று கவனத்தோடு இருந்தால் அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையும். நண்பர்களை நாம் அடுத்ததாக காண இருப்பது தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் மிகவும் பொறுமை, நிதானம், கவனம், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். ஒவ்வொரு வேலைகளும் செய்யும் வேளையில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய சிறிய தவறுதல் அனைவரிடத்திலும் சிறிய சங்கடங்களை உருவாக்கிவிடும் என்பதனால் செய்யும் வேளையில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். மூல நட்சத்திரம் அனைத்து வேலைகளும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பூராடம் சர்வ எண்ணங்களும் ஈடேறும், நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். உத்திராடம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பதனால் மன சங்கட்டங்களில் இருந்து விடுபடக்கூடும் இன்றைய நாளில். அடுத்ததாக நமக்கான இருப்பது மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் மிகவும் கவனம், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். சர்வ சங்கட்டங்களும் விலக, சர்வ எண்ணங்களும் ஈடேற, புதிய முயற்சிகள் கை கொடுக்க, அனைத்து வகையிலும் பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருந்து செயல்பட வேண்டிய நாள் மகர ராசி நண்பர்கள் இன்றைய நாளில். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து விதத்திலும் கவனமும் எச்சரிக்கையும் இருக்க வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். திருவோணம் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பு கிடைக்கும், தெய்வீக அருளாலும் சர்வ சங்கடங்களிலிருந்து விடுபடக்கூடும். அவிட்டம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்போடு செயல்பட வேண்டிய நாள். கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கும்பம் மீன ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.